ஹாய், திஸ் இஸ் என்ஃபீல்ட் யூசர் என்கே. இன்னைக்கு ஒரு பெரிய டிசிஷன் எடுக்க போகிறேங்க நான். அது என்ன டிசிஷன்றது போகிற வழியில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன் உங்களுக்கு. என் ஃப்ரெண்டு ஆக்சுவலாக வந்துட்டு ரீசெண்டாக கால் பண்ணியிருந்தாங்க. என்னடா எடுத்த உடனே கதை சொல்கிறான்னு நினைக்காதீங்க. ஒரு 2 நிமிஷம் தான் கதையே. ஏன்னா வீடியோவே வெறும் ஒரு 6 நிமிஷம் தான் இருக்க போகுது. ஸோ வந்துட்டு கதை வெறும் 2 நிமிஷம் தான். அது என்னன்னா, என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, ஏன்டா வந்துட்டு வீடியோவே போட மாட்டிருக்க, வெறும் ஷார்ட்ஸாக போடுற, அந்த மாதிரிலாம் போட்டால் நீ ஒன்றுமே ஆக முடியாது, கம்முன்னு வந்துட்டு யூடியூப்பே விட்டுட்டு போயிடு. அவன் நிறைய சொன்னான், நான் ஷார்ட்டாகவே முடிக்கிறேன். அவன் சொன்னது என்னன்னா, 2-3 மாதம் பாரு, கரெக்டாக வீடியோ போகிற டைமிங்க்கு ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக பண்ணு. அப்படி பண்ண முடிஞ்சால் யூடியூப் ஃபீல்டில் ஏரியில் தயவு செஞ்சு போயிடு, உன் லைஃப்பை வேஸ்ட் பண்ணிக்காத சொன்னான். அவன் சொன்னது ரொம்ப ரொம்ப கரெக்டாக எனக்கு தோணுச்சுங்க. அதனால தான் இன்றைக்கி டே 1 அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். வீடியோ வெறும் 6 நிமிஷம் தான் இனிமேட்டு இருக்க போகுது. 4:30க்கு ஷார்ப்பாக ஃபுல் வீடியோ வந்துடும். ஷார்ட்ஸ் 3:30க்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். இந்த 2 டைமை வந்துட்டு நான் டெய்லியும் மிஸ்ஸே பண்ண மாட்டேன். ஸோ அதை தான் இந்த யூடியூப்பில் நான் பண்ண போகிறேன். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு எங்கே போக போகிறோன்னா அதை நான் அங்கே போய் சொல்கிறேன். ஸோ இனி வர கட்டங்கள், இனி வர காலங்கள், இனி வர நேரங்கள் எல்லாமே நம்ம வீடியோ நான் சொன்ன மாதிரி நான் சொன்ன டைமில் மட்டும்தான் இருக்க போகுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா, இல்லை வீடியோ ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். எது இருந்தாலும் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம கூட ஒரு ஃப்ரெண்டும் வந்து இருக்காங்க. நான் வந்துட்டு அங்கே போய் அவங்கள இன்ட்ரோ தரேன். ஸோ அங்கே போய் பார்ப்போம். நம்மளை யூடியூபர் நம்பின்னு ஒரு ஜீவன் வந்திருக்கு. ஆக்சுவலாக இவ தான் ஆக்சுவலாக அது ஒன்றும் இல்லைங்க. இவ்வளோ நேரம் வந்துட்டு லோடு லைட்டில் இருந்துச்சு, அது ஃப்ளிக்கர் ஆச்சு லைட்டு. அது செட்டிங்ஸே என்னன்னு தெரில. அப்புறமா சசிக்கிட்ட ஃபோன் பண்ணி செட்டிங்ஸ் கண்டுபிடிச்சி இப்போ தான் வீடியோவே ஆன் பண்ணியிருக்கேன். லேடிஸ் செக்ஷனில் ஜென்ஸ் வரக்கூடாதாங்க. வீடியோவே 4 நிமிஷம் தான் எடுக்க போகிறேன். டப்புன்னு எடுங்க. 4 நிமிஷத்துக்குலாம் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. 4 நிமிஷத்தில் பர்ச்சேஸ் பண்ணணும். சரி இருங்க இந்த இடத்த பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிவிடுவோம். ஆக்சுவலாக இது வெங்கடேஸ்வரா கார்மெண்ட்ஸ்னு ஒரு இடம், யூனிட் 8. இங்கே வந்துட்டு எல்லா வந்துட்டு மாடல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த லீ கூப்பரு அந்த மாதிரி இருக்க பிராண்ட்ஸ் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே ரொம்ப கம்மியாக கிடைக்கும். ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்துட்டு இங்கே வெறும் 47, 40, 30 கூட இருக்குது ப்ரைஸ். டிஷர்ட்ஸு அப் டு வந்துட்டு எவ்வளோனா ஒரு 2000, 1500லேயே முடிஞ்சிடும். ஆக்சுவலாக வந்துட்டு எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்தால் இது எடுப்போம். நாங்கள் டிசைன் இது பாருங்கள் 99 இந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் ஆகும். நல்ல குவாலிட்டி. எப்பட்றா இங்கே இவ்வளோ கம்மியாக இருக்குன்னு கேட்டால் என் நம்பர் ஆஃப் வந்துட்டு கிளாத்ஸ் வாங்குகிறாங்க இவங்க. அதில் தான் வந்துட்டு இவங்க இவ்வளோ கம்மியாக வந்துட்டு விற்கிறாங்க. இப்போ நம்ம லேடிஸ் செக்ஷனில் இருக்கோம். சீக்கிரமா வீடியோவே 3 நிமிஷம்தான். சரி அதே வந்துட்டு பேசக்கூடாது, வேறு பேசணும். வீடியோ கண்டென்ட் தர தான் கூட்டின்னு வந்துனுங்கிறது. ஒரு பிரியாணி, ஒரு முட்டை, கவாபு, ஒரு ஜூஸ் சும்மாவா? இப்போ சாப்பிட்டு தானே வந்த. ஒரு நல்ல கண்டென்ட் கிடைக்கும் போது தான் நான் வீடியோ ஆஃப் பண்ணிட்டேன். அவங்க வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னாங்க. எடுக்கிறது இதில் வந்துட்டு பிராண்டு காமிக்காதீங்கன்னாங்க. நாங்கள் காமிப்போம்ல. காமிப்பண்டா, காமிக்கிறதுனா பிரச்சனைனா காமிப்பண்டா. சரி ரொம்ப நேரம் இங்கே நிற்காத, வேறு காமிச்சா தான் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பிடிக்கும். ஏற்கனவே 2 நிமிஷம் ஆகிட்டுக்குது. இங்கே பாருங்கள், ஹெச்ஆர்எஸ்லாம் ரொம்ப கம்மியாகவே கிடைக்குதுங்க. வெறும் 150ங்க. இது ஆக்சுவல் ப்ரைஸ் பாருங்கள் 700. நான் உங்களுக்கு ஜாக்கெட்ஸ்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். எல்லு, எம்மு செம்மையாக இருக்குது ஜாக்கெட்ஸ். ஆக்சுவலாக வந்துட்டு அவ்வளோ குவாலிட்டி இல்லை, நீங்கள் சொல்லவே முடியாது. எக்ஸாம்பிள் பாருங்கள், என்ன இது விட்ருங்க. எல்லா பிராண்ட்ஸும் இருக்கும். நம்ம தேடி கண்டுபிடிச்சி எடுத்தால் தான் நல்ல பிராண்டாக எடுக்க முடியும். நான் பார்த்தேனே ஒன்று. இங்கே பாருங்கள், இதெல்லாம் தரமாக இருக்குது பாருங்கள். வேறு லெவலில் இருக்குங்க குவாலிட்டி. இது பாருங்கள் 3200. இவங்க ப்ரைஸ் என்ன? இவங்க ப்ரைஸ் வந்துட்டு வெறும் 600ங்க. வெறும் 600. செம்ம குவாலிட்டி இதெல்லாம். நிறைய பேர் நம்மளே பார்க்குறாங்க, என்னடா பண்ணுறான் இவன். எடுத்துட்டிங்களா?
ஹெச்என்எம் வந்து நான் ஒரு ப்ராடக்ட் காமிங்க ஹெச்என்எம். அதுதாங்க கண்டென்ட்டு, அதை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா எடுத்தேன். ஐ காட் ஹெச்என்எம். குட் குவாலிட்டி. ப்ரைஸ் நல்லா இருக்கு. பாருங்கள் ஸ்டிச்சஸ்லாம் நல்லாயிருக்கு. நல்லா தான் இருக்கு. சரி, அது அடுத்து பாருங்கள். ஜிங்க். பார்த்துட்டு இருப்பாங்க. ஏங்க அவன் என்னையே பார்க்குறாங்க, இங்கே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னாங்க, ஆனால் நான் எடுப்பேன். இங்கே பாருங்கள், வெறும் 130. என்ன பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. ஹெச்என்எம் சும்மா இல்லைங்க. ஹெச்என்எம் வேறு லெவல் பிராண்ட். ஃப்ளிக்ஸு 150 ரூபா. வேறு லெவல். இங்கே பாருங்கள் பூமாங்க, இங்கே பாருங்கள் பூமா எவ்வளோ இது. பிஸ்கட். ஜஸ்ட் 1500 போட்டிருக்காங்க. இங்கே எவ்வளோனா 150. பூமா பாருங்கள் 150. லேடிஸ் வந்து வாங்கிக்கோங்க. நான் நிறைய இந்த வீடியோவில் காமிக்க முடியாது, ஆக்சுவலாக வந்துட்டு அவங்க எடுக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க. அதை மீறியும் நான் எடுத்துன்னு இருக்கேன். ஸோ வீடியோ மீன்வைல் 6 நிமிஷம் தான். அது வரைக்கும் என்னால் என்ன காமிக்க முடியுமோ அதை நான் காமிக்கிறேன். இந்தாங்க, என் சேனல் பேர் எடுத்துகிட்டு போயிட்டு போய் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. எனக்கு வேணாம்ப்பா. லேடிஸ் செக்ஷனில் மென்ஸா சீக்கிரமாங்க. இது பெருசா இருக்கா? சைஸ் என்ன? இது ஆக்சுவலாக பெருசா இருக்க மாதிரி இருக்குல்ல. எக்ஸல் ரெண்டும் ஒன்று தான், ரெண்டும் ஒன்று தான். பார்த்து வருவாங்க. கேள்வி கேட்பான். அவன் கேட்டு போகிறான். கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும் அவசியமா? இந்த கேள்வி கேட்டு அவன் எங்க எடுக்க போறான் குண்டு பையன். ஏங்க பாடி ஷேவிங் பண்ணாதீங்க. ஏங்க பாடி ஷேவிங் பண்ணாதீங்க. உங்களெல்லாம் வாங்க போங்கன்னு கூப்பிட்றதே பெரிய விஷயம். வீடியோக்காக கூப்பிட்றேன். குண்டாதாங்க இருக்கான். ஆனா என்ன பண்றது? அவங்க சேனலில் என்ன தான் பேர் போட்டாலும் அவங்களுக்கு தெரியாது. ஏன் சொல்லு, அது ஸ்பெல்லிங் அவங்களுக்கு தெரியாது. என்ன ஜஸ்ட் இது அதுதான் நானும் பார்த்தேன். வேற எது கலெக்ஷன் இருக்கு? சீக்கிரமாங்க, இன்னும் 2 நிமிஷம் தான். சைனீஸ் அக்கா வேற எல்லாமே இதுதான் போடுற மாதிரி. வேற சட்டை விட்டு ட்ராக்கு போங்க, வேற எதுவும் இல்லையா? இல்லை சட்டு தாங்க நாங்கள் பார்த்தோம். என்னங்க நீங்கள், எப்பா இங்கே பாருங்க. என்னங்க இங்கே ஆரம்பித்து அங்கே முடியுது. லேடிஸ்க்கெல்லாம் இவ்வளோ கலெக்ஷன்லாம் அவசியமாங்க. அங்கே ஒரு பிரணயமே போயிட்டுருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, யாரை பர்மிஷன் கொடுத்தீங்க மேலே கேமரா எடுத்துன்னு வந்துன்னுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. என்னால் முடிஞ்ச அளவு டக்கு டக்கு டக்குன்னு எடுத்துடணும். ஏங்க அவங்க சீக்கிரமாக இப்போ அவங்க ஃபோன்லாம் பண்ணுறாங்க, யார் இந்த ஹீரோவை உள்ளே விட்டது அப்படின்னு. இவ்வளோ ஓத்து விடுவோம் பாட்டுக்கு பெரிய யூடியூபரை உள்ளே விட்டா என்ன ஆகும்? ஓலு 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 ஓத்தாண்டா ஓலு உலகமாக ஓலு. அவங்க பயந்துட்டாங்க வைரல் ஆயிடும்னு. பட் ஆகாது. 5 நிமிஷம் வீடியோக்கு 5 வியூஸ் போனால் பெரிய விஷயம். அதில் முதல் லைக் நான், செகண்ட் லைக் நீங்கள், அதுக்கு மேலே யாரும் லைக் போடுறதில்ல. அப்படிதாங்க கண்ணிகள். எனக்கு ஒரு டவுட்டு, இவ்வளோ பெரிய ஷோரூம் வச்சு நடத்துகிறாங்க, இது யாருக்கும் தெரியாதா? நான் எடுக்கிற வீடியோ தெரிஞ்சிருமா? என்னங்க இது? இது எப்படின்னா இருக்குது, சோத்துக்குள்ளே பூசணிக்காவை மறைக்கலாம். சோத்துக்குள்ளே தக்காளியை மறைக்கலாம், பூசணிக்காவை மறைக்க முடியுமா? நீங்கள் மூஞ்சியை மறைச்ச மாதிரி. நீங்கள் ஒன்றும் அவ்வளோ ஃபேமஸான யூடியூபர் பாருங்க, போடுற வீடியோ ட்ரெண்டிங் ஆகிடும். ஏங்க அவங்க பேசும்போது நான் வீடியோ ஆஃப் பண்ணிட்டேங்க. இதுதாங்க நான் செய்கிற ஒரு முட்டாள் காரியம். யூடியூபராக இருங்க. நான் வந்து உங்களுக்கு ஃபேஸ் நீங்கள் சத்தமாக பேசணும், அப்போ தான் எனக்கு கேட்கும். நீங்கள் ஃபேமஸான யூடியூபராக இருங்க, அப்போ தான் நான் வந்து நான் ஒரு நாள் ஃபேமஸ் ஆவேங்க. வேணால் ஃபேஸ் ரிவீல் பண்ணி. சரிங்க வாங்க, அப்படியே சும்மா பில்லிங் செக்ஷனுக்கு போவோம். வீடியோ முடிச்சிடலாம், 3 நிமிஷம் ஆயிடுச்சு. போகிறப்ப போங்க, எனக்கு இதை பார்க்க வேண்டியது. சரி ப்ரோஸ், இதோட இந்த வீடியோ எண்டுக்கு வருது. இதே மாதிரி 4 ஃப்ளோர் இருக்குங்க. 4 ஃப்ளோரில் வந்துட்டு நான் போடுறேன் என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குன்னு. 4 ஃப்ளோர் நான் உங்களுக்கும் இந்த இடத்துக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சால் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இந்த அட்ரஸும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன்.
ஓகே ஓகே, நல்லா காமெடிங்க. டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், வந்து பாருங்கள் இதோட இந்த வீடியோ. என்னடா மோட்டோ விலாகிங் விட்டு இதுக்கு போயிட்டியான்னு நினைக்காதீங்க. மோட்டோ விலாகிங்கும் பண்ணுறேன், இதுவும் பண்ணுறேன். அதாவது ஃபுட்டு, பிளேஸு என்னென்ன எல்லாமே நம்ம பண்ணுறோம். எது கிளிக் அதை வச்சு ஓட்ட வேண்டியது தானே. என்னென்ன சொல்கிறது. சரிங்க, பாய். ஏங்க சொல்லுங்கள், இருங்க இப்போ சொல்லுங்கள். அமுகு டுமுகு அமால் டுமால்.